திரு ராமசாமி ஐயப்பன், இப்ப அமித்ஷாவுடைய வருகை அதிமுக என்டிஏ கூட்டணியை மேலும் வலுப்படுத்துமா, இல்ல குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதை வேகப்படுத்துமா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல காங்கிரஸ் தலைவர்கள் கிரீஷ் சோடங்கர் இவரெல்லாம் என்ன பொறுப்புல இருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட ஆல் இண்டியா கமிட்டியோட உறுப்பினர். அது இல்லாம அவர் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்காங்க. லீட் நெகோசியேட்டரா ஒரு காலத்துல போட்டிருந்தாங்க. அப்போ அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அதற்கான வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது அந்த பொறுப்புல இருந்து. அதனால செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும் பேசுவது மட்டும்தான் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்க தேவையில்லை, அவர்களுக்கான அமைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இருவேறு பொறுப்புகள் ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு சீனியர் நெகோசியேட்டரா ஒருத்தர் போட்டாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒன்னும் மதிப்பு கொடுத்து ஒரு மீட்டிங் கூட கொடுக்காம திமுக இருக்கிறது. கூட்டணிக்குள்ள அந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் தான் இருக்கு அப்படின்ற ஒரு பொசிஷன். அவர் மீட்டிங்க்கு கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு 2 முறை அது தவறியும் போய்விட்டது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்ல இதெல்லாம் தாண்டி அப்படின்னா கார்கே அவர்கள் தலைவராக இருக்கிறார், இல்ல காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி அவர்கள் முக்கிய தலைவராக இருக்கார். அப்ப அவங்களாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளாரிஃபை பண்றது கொடுக்கலாம். அவங்க கட்சியில இல்ல, யூனிஃபார்மா தான் இருக்காங்க, அவங்க கட்சியில ஒரு மாறுபட்ட கருத்து கிடையாது அப்படின்னு. இந்த குளிர்லயும் அவங்க காஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா என்ன நடந்தாலும் அவங்க பெனிஃபிட்டுக்கு அந்த பார்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அதிகமான நம்பர் கிடைச்சா பெட்டர், அதிகமான சப்போர்ட் கிடைச்சா பெட்டர் அப்படின்றது அவர்களோட பார்வையும். ஸோ அதனால அவர்கள் இன்னைக்கு அவர்களோட அரசியல் தேவைக்கு என்ன, காங்கிரஸ் வளரணும், காங்கிரஸ் அதிகமான எண்ணிக்கை கிடைக்கணும் அப்படின்றதுக்கு எல்லா விதமான யுத்திகளையும் அவர்களும் கையாளுகிறார்கள். ஸோ அந்த ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு. அதனால அந்த அலையன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கு அப்படின்னா அது உண்மை நிலவரம் கிடையாது. இல்ல திரு ராமசாமி, இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒவ்வொரு மேடைகள்லையும் நிர்மலா சீதாராமன் தொடங்கி நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி அமித்ஷா தொடங்கி 3 பேரும் 3 மேடைகளை பேசிட்டாங்க. இதற்கு அதிமுக ரியாக்ட் பண்ணிச்சா? ஒவ்வொரு தலைவர்களும் எதற்கு ரியாக்ட் பண்ணணும், யாருக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற லிபர்ட்டியை அவங்களுக்கு இருக்காதா? அது ஒரு அரசியல் வியூகம் இல்லையாது? அப்சல்யூட்லி. அப்புறம் எதுக்காக செல்வ பெருந்தகை பேசினாரு, எதற்காக நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க? அவங்க அதை ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா உள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்றாங்க. பாஜக அதற்கான பிரச்சனை இல்ல, அதிமுக அந்த பிரச்சனை இல்ல, அதனால அவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணல. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் ரியாக்ஷன் கிடையாது அப்படின்னா அது ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாமே, சிம்பிளா முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஜென்ராம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதே ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கலாமே. சோ ஜென்ராம் அவர்களுக்கு இருக்க தலைவர், திமுக தலைவர் அவர்களுக்கு இருக்க தெளிவாக இல்ல அப்படின்னா அந்த ஒரு பொசிஷன் நம்ம எப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆனா ஜென்ராம் அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மறுத்து சொல்லிட முடியாது. ஒரு லீட் ஜேர்னலிஸ்டா அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்காங்க, அவர்களோட வார்த்தைகளை மற்றவர்கள் பயன்படுத்த முடியாது. ஆனா அதை முதலமைச்சர் கையாளல அப்படின்னா உண்மையிலேயே பிரச்சனை இருக்கு அப்படின்றதுதான் உண்மை நிலவரம். சோ அஇஅதிமுக தலைவர் ஜென்ராம் சார் அதை சொல்லல, பிரியன் சார் சொன்னாரு. சரி, பிரியன் சார் சொன்னார், அவருக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் அதே மெச்சூரிட்டி தானே. அந்த மெச்சூரிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸும் அப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு லேக்கிங் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறதா? இல்ல சிஎம் அவர்கள் அந்த ஒரு பொசிஷன்ல தான் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? சோ அதுதான் உண்மையான நிலவரம். அங்க பிரச்சனை இருக்கு, புகை இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சோ அதை இன்னைக்கு உண்மை நிலவரம் அப்படின்னு பார்க்கணும். இது மட்டும் இல்ல, திமுக கூட்டணி முக்கியமான அலையன்ஸ் யாரோட இருக்கணும், மக்களோட ஆதரவு பெற வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்குமே கோயம்புத்தூர்ல போராட்டம், அதாவது அங்கன்வாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை பை சொல்றார் அப்படின்ற கருத்தையும் அவர் தான் சொல்றாரு. அதையும் ஏத்துப்பீங்களா? இல்லையா, அவர் சொல்றது என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனையை யாருமே என்கிட்ட அதை பத்தி பேசல அப்படின்னு அவர் சொன்னாரு, அவ்வளவு பெரிய மேடையில சொன்னாரு அப்படின்றத பிரியன் தான் சொன்னாரு. இல்லையா, அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியணும்ல. அவர்கிட்ட எடப்பாடியார் அவர்கள் அவ்வளவு பெரிய பொய் சொல்றாருன்னு அவர் சொல்றாரு. நீங்க அதை ஏத்துக்கும் போது இதையும் ஏத்துப்பீங்களான்னு கேட்கிறேன். எடப்பாடியார் அவர்கள்கிட்ட நான் சொன்னது பிரியன் அவர்கள்கிட்ட என்ன மெச்சூரிட்டி இருந்தது, அவர்கள் என்ன லாங்குவேஜ் பயன்படுத்தினாரோ அதை முதலமைச்சரால பயன்படுத்த முடியல அப்படின்னு அந்த மெச்சூரிட்டி எடப்பாடியார் அவர்கள்கிட்ட இருந்தது. அந்த மாதிரி ஒரு பேச்சு அவரிடம் எதுவுமே நடக்கவில்லை. அப்போ அபிஷியலா என்ன மீட்டிங் நடக்கணும், தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசணும், இல்ல அமித்ஷா அவர்கள் பேசணும். அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே அங்க நடக்கல. வேற யாராவது எது சொன்னா அதற்கான பேச்சுவார்த்தைக்கான அவசியமே இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னைக்கு அதற்கான சீட் ஷேரிங் அக்ரிமெண்ட் வருதோ, என்னைக்கு அதற்கான பேச்சுவார்த்தை வருதோ அன்னைக்கு அதை அவர் எதிர்கொள்வார் அப்படின்றதுதான் பார்வை. அது தெளிவாக அஇஅதிமுக பாஜக அலையன்ஸ்ல அது கிளியரா இருக்கு. திமுக காங்கிரஸ் அலையன்ஸ்ல அந்த கிளாரிட்டி இல்ல, அது தலைவர்கள் லெவல்லே இல்ல, இன்னைக்கு எலெக்ட் ஆன உறுப்பினர்கள் கிட்ட இல்ல அப்படின்றதா உண்மை நிலவரம். அதிமுக பாஜக அலையன்ஸ்ல கிளாரிட்டி என்னென்ன கிளாரிட்டி இருக்கு, என்ன வியூகம் வகுத்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு.
சீட் ஷேரிங்கை பத்தி யார் கூட்டணி தொடர்பாக அந்த புதிய கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. அதை எதற்காக வெளியிட்டாங்க? துரைசாமி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. எதற்காக அந்த குழு? அதுக்கு என்ன கிளாரிட்டி? அதிமுக ஏன் ரியாக்ட் பண்ணல? அதை அங்கீகரிச்சு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்லியோ இல்லை ஒரு அறிக்கையாகவோ அந்த கூட்டணிக்கு தலைமை இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கீகரிச்சாரா? என்ன கிளாரிட்டி இருக்கு? தொகுதி பங்கீட்டு ஏன் இன்னும் நடக்கல? தொகுதி பங்கீடு நடக்க வேண்டிய காலகட்டம் இன்னும் வரவே இல்லையே. தொகுதி பங்கீடு எப்போ நடக்கணும்? எலெக்ஷன் நோட்டிஃபை ஆகணும், யாருக்கு என்ன தொகுதி அப்படின்னு தெரியணும், அவர்களுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அது இல்லாமே அஇஅதிமுக தலைவர் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் அவர் 180 தொகுதிக்கு மேல அவர் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு. தலைவர் நயனார் அதிமுக பாஜக கூட்டணியோட பேசுறீங்க. பாஜக என்ன அஜெண்டா இருக்குன்னு உங்களுடைய கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் தான் கேட்கிறாரு. என்ன அஜெண்டா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி பொறுப்பாளரை போடுறீங்க, தொகுதி அடையாளப்படுத்துறீங்க, என்ன அஜெண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதே தலைவர் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடமும் பயணம் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களோட பேசிட்டு இருக்காங்க, அஇஅதிமுக நண்பர்களோட பேசிட்டு இருக்காங்க, பாஜக நண்பர்களோட பேசிட்டு இருக்காங்க. அந்த கிளாரிட்டி இல்லாம அவர்கள் பேசவில்லை. அவர்கள் வந்து அப்போசிஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கட்சியோட இல்ல, அவரோட டெய்லி செயல்பாட பார்க்கலாம். அவங்களோட செயல்பாடு கேட்கறீங்கல்ல, அவங்களோட எக்ஸ்ட்ராத்துல இருக்க பதிவை பாருங்க. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 3 தொகுதிகளோட அவர்கள் வந்து உரையாடி கொண்டு இருக்கிறார்கள். அதே தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களையும் பாருங்க, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்க. ஏற்கனவே 4 மீட்டிங் நடந்திருக்கு. பாஜக அலுவலர்களோட அவர் சந்திச்சிருக்காங்க. அங்க இருக்க வானதி சீனிவாசன் அவர்களோட, அங்க இருக்க எம்எல்ஏ அவர்களோட அவங்க வந்து மீட்டிங் நடத்தி இருக்காங்க. அங்க இல்லாம அங்க இருக்க அஇஅதிமுக விழாக்களோட அவங்க பங்கிட்டு இருக்காங்க. அஇஅதிமுக பாஜக சேர்ந்து பொதுவான ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கு, இன்னும் டேக் ஆஃப் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதிமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு விஷயத்துல போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல எதுவும் ஒதுக்கப்படல, 0 தான் ஒதுக்கீடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டை ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட் நீங்க வரவேற்று பேசுறீங்க. அதை மக்கள் மன்றத்தில் என்ன அறிவிக்கப்பட்டது அதை பத்தி நாங்க பேசுறோம்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கட்சிகளும் ஒன்னா இணைந்து செயல்பட்டீங்களா? இதுவரைக்கும் கிரவுண்டுக்கு போயிருக்கீங்களா? டிடிவி தினகரனும் அந்த மேடைக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி நகர்ந்திருக்கீங்கன்றதான் கேள்வி. மன்னிக்கணும், என்னோட அதிகமா உங்களுக்கு செய்தியாளராக தெரியும். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்றது இதுதான். எவ்வளவு பட்ஜெட்ல கிராண்ட் ஆயிருக்கு அப்படின்ற அமௌண்ட்ஸே இருக்கு. 7000 கோடிக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் நீங்க சாதனையா மட்டும் மக்கள்கிட்ட பேசுறீங்களான்னு கேக்குறேன். ஒரு கூட்டணியா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்களான்னு கேக்குறேன். அது மக்கள்கிட்ட பேசிட்டு தாங்க இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து எல்லாருமே எக்ஸ்தலத்துல வந்து காங்கிரஸ்ல இருக்க பிரச்சனை மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்தலத்துல தான் போடணும், ஃபேஸ்புக்ல தான் போடணும். எல்லாரும் வந்து இதற்காக ஒரு டிவி மேடையில தான் வந்து பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் நடக்கும். அவர்கள் எந்தெந்த சந்திப்புக்கு போயிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு தெரியுது. அப்போ திமுக வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க இன்னும் சேலரி ப்ராப்பரா பே பண்ணல, அவர்கள் கேட்ட உயர்வை கொடுக்கல, இவங்க வந்து மேனிஃபெஸ்டோல ப்ராமிஸ் பண்ணதை கொடுக்கல. அதற்கான விஷயங்களை அஇஅதிமுகவும் பாஜகவும் இன்றைக்கு ஒன்றாக கோயம்புத்தூர்ல எடுத்து நடத்தி இருக்காங்க. அப்ப கூட்டணி அதை சேர்ந்து நடத்துகிறது அப்படின்ற பார்வை இருக்கிறது. அப்ப அவர்கள் ஒத்துமையாக என்ன திமுக செய்கின்ற தவறுகளை காமிக்க வேண்டும், மக்களுக்கு வெளிக்கொணர வேண்டும் அப்படின்றத அவர்கள் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ அதை தான் நம்ம பார்க்க வேண்டிய கிரவுண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தப்பும் இருக்கு. இது இல்லாம இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க மேனிஃபெஸ்டோல ஒரு இது மட்டும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். இது இல்லாம என்னென்ன கிரைம்ஸ் நடந்திருக்கு, அந்த கிரைமுக்கு திமுக சார்ந்தவர்கள் இன்னைக்கு உறுப்பினராக இருக்காங்க, இன்னைக்கு கேரளால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ திமுக அந்த மாதிரி ஒரு தவறான சூழ்நிலையில இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு அவர்கள் சொன்ன ப்ராமிஸ்ல இருந்து என்ன ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அவங்களால காமிக்க முடியல. அவங்களோட கூட்டணி கட்சிகளையே அவங்களால இது சந்தோஷப்படுத்த முடியல. அவர்கள் ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் அவங்க கேட்ட விஷயங்கள் ஒன்றும் செய்யல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப சமூக நீதி அப்படின்னா இன்னைக்கு வந்து விசிகா வந்து கேட்கிற அளவுக்கு அவர்கள் வந்து கேள்வி உள்ளாகிய நிலைமையில தான் இன்னும் திமுக இருக்கிறது. ஒண்ணும் இல்ல, இப்ப அடுத்த ப்ராஜெக்ட் அவங்க என்ன திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்பவுமே பல விஷயங்களை பேசுறாங்க. அது கருத்து மோதல் அப்படின்றது முதலமைச்சர் அங்கீகரிச்சிருக்காரு. அது கூட்டணியில் விரிசல் வருமா அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. இந்த முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன், அடுத்த சுற்றுல பேசுறேன்.